என் தங்கப்பிள்ளையே, உன் இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இந்த வராகியானவள் உன்னோடு பேசுவதற்காக, அதிலும் குறிப்பாக உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றிய உண்மையை உன்னிடத்தில் இன்று சொல்லியே தீர வேண்டும். என் குழந்தை, இதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதளவில் மிக பெரிய மகிழ்ச்சியை பெற்று விடுவாய். நாளுக்கு நாள் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றதே தவிர ஒரு நாளும் பிரச்சனைகள் தீர்ந்தபாடில்லை என்று நினைத்து மனதிற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் கஷ்டம் எல்லோருக்கும் வருவது போல உனக்கும் வருகின்றது என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக மற்றவர்கள் எல்லாம் எப்படி அவர்களின் கஷ்டங்களை வெளிக்காட்டாமல் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல நீயும் சமாளிக்க தொடங்கி விடுவாய். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேதனையை கொடுக்கிறதே என்று எண்ணி வருத்தப்படாமல், இந்த சோதனைகள்தான் பின்னாளில் உனக்கான ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என்பதனை ஒரு முறை நீ உணர்ந்து விட்டால் போதும். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை தருவது எல்லாவற்றிலுமே உனக்கும் ஒரு பங்கு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டமோ நஷ்டமோ, சந்தோஷமோ வேதனையோ, எதுவாக இருந்தாலும் அதில் உன்னுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, நான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கின்றாய். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நீ இன்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டம், நீ இன்று சிந்துகின்ற கண்ணீர், இவை எல்லாவற்றிற்கும் காரணத்தை தான் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வேதனைகள் வாழ்க்கையில் அதிகமாக வந்து விட்டது என்று எண்ணி நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதற்காக நீ கண்ணீர் சிந்த மாட்டாய். ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது என்றால் அதற்காக வேதனைப்பட செய்கின்றாயே தவிர ஒரு நாளும் இதனால் கிடைக்கப் போகின்ற நல்ல பலன்கள் என்னவென்று நீ யோசிப்பது கிடையாது. என் தங்கமே, எத்தனையோ பேருக்கு தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்திருக்கின்றது. எத்தனையோ பேருக்கு தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காமல் போயிருக்கின்றது. இப்படி ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் கிடைத்தும் கிடைக்காமலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அப்படியெல்லாம் வாழ முடியாமல் நீ தவித்து கடைசியில் இதுதான் நமக்கானது என்று ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையையும் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்று போல விதியை கொடுப்பதில்லை. சிலருக்கு ஆசைப்பட்டது அவர்கள் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். அதற்கு அவர்களினுடைய முயற்சியும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சிலருக்கு வாழ்க்கையில் ஆசைப்பட்டது கிடைக்காமல் போய்விடும். ஏனென்றால் அவர்கள் நாம் ஆசைப்பட்டது நம் கைகளை தானாகவே வந்து அடையும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இதுபோன்று ஒவ்வொருவரும் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்கள் வேண்டியதும் அவர்கள் விரும்பியதும் அவர்கள் கைகளில் கிடைப்பதும் கிடைக்காமல் போவதும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கையை விட்டு செல்வது நல்லதற்கு என்றும் கைகளில் வந்து சேர்வது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது என்றும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் எதற்காக அம்மா சொல்கிறாள் என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, கையில் கிடைத்து விட்ட பிறகு அதை உதறிவிட நீ நினைக்க கூடாது. நமக்கு கிடைத்தது நமக்கானது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அதை முழுமையான சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட வேண்டும். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் மேலும் பழைய நிலையிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்தால் என் பிள்ளையே, கஷ்டங்களும் வேதனைகளும் உனக்குத்தான் மிஞ்சும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளை, நல்ல நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக வரும். அந்த நேரம் வரும் பொழுதுதான்
நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இப்பொழுது ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக அழுது புரண்டு நீ கண்ணீர் வடித்து வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு பின்னாளில் நீ நன்றாக இருக்கும் பொழுதுதான் உணர்வாய், அன்று வந்த கஷ்டம் இந்த வாழ்க்கையை நமக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான். நாம் இன்று ஆசைப்பட்ட விஷயத்தை அடைந்து விட்டோம். அன்று அந்த கஷ்டத்தை நாம் சந்திக்கவில்லை என்றால் நாம் ஆசைப்பட்ட விஷயம் இன்று நடந்திருக்காது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும், நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் நீ கேட்டதும் ஆசைப்பட்டதும் உனக்கு நிரந்தரமாக நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நல்லதற்காகத்தான் இந்த கஷ்டம் வருகிறது என்றால் இதற்காக எதற்கு நீ கண்ணீர் சிந்த வேண்டும்? இதற்காக எதற்கு என் பிள்ளை இன்று வேதனைப்பட வேண்டும்? தேவையில்லாத கவலை, தேவையில்லாமல் உன் உடல்நிலையை கெடுத்து கொள்கின்றாய். தேவையில்லாமல் என் பிள்ளையின் மனநிலை கெட்டு போகின்றது. நீ நினைத்ததும் நடந்ததும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததும் என்று எல்லாமே வெவ்வேறாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கைகளில் கிடைத்து விட்டது என்று எண்ணி முதலில் நீ மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்தை நீயாகவே இதன் மூலமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்து விட்டது என்று அழுது புரண்டு அங்கேயே படுத்து உறங்கிவிட்டால் ஆசைப்பட்டது எங்கிருந்து கிடைக்கும்? நினைத்ததை எப்படி அடைய முடியும்? இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடக்க இருப்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடாது. இதுதான் விதி என்று இருக்கும் பொழுது, இதுதான் உன்னை வந்து சேர வேண்டியது என்று இருக்கும் பொழுது அதை ஒரு நாளும் நீ தவற விடாதே. என் பிள்ளையே, கையில் கிடைத்ததை வைத்து சந்தோஷப்படு. இப்பொழுது வருகின்ற பிரச்சனைகளும் வேதனைகளும் நாளை உனக்கு நல்ல தீர்வை கொடுக்கும், நாளை உன் வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்ற உண்மையை முதலில் நீ புரிந்து கொள். அதனால் இன்று படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை மனம் உடைந்து போய்விடாதே. எத்தனையோ பேர் இது போன்ற சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் அப்படியே முடித்து விடலாம் என்றும் நினைக்கின்றார்கள். இது போன்று வாழ்க்கையை முடித்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ இந்த நிலையை அடைந்ததற்கு நீ பட்ட போராட்டங்கள் எல்லாம் வீணாக போகின்றது என்பதனை அப்பொழுது உணர வேண்டும். நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் பதில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் சர்வ நிச்சயமாக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, பட்ட பாடு போதும் என்று எண்ணுவதை விடுத்து பட்ட பாடிற்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எல்லா நிலையும் வாழ்க்கையில் ஒரு நாள் உனக்கு சந்தோஷத்தை மொத்தமாக அள்ளி கொடுக்கும். அன்று உன்னை சந்தோஷங்கள் திக்கு முக்காட வைக்கும். அப்பொழுது நீ முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க உன்னுடைய உடல் நிலையிலும் உன்னுடைய மனநிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இந்த உண்மை தெரியாமல் தான் நீ கஷ்டத்தை கண்டு மனமுடைந்து அழுது வெதும்பி நின்று கொண்டிருக்கின்றாய். இனி வருகின்ற சூழ்நிலையாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்கு வருகின்றது? இந்த பிரச்சனை இன்று வராமல் இருந்திருந்தால் நாளை உனக்கு அந்த தீர்வு கிடைக்காது என்பதனை நீ நடந்த பிறகுதான் புரிந்து கொள்வாய். அதுவரையிலும் என் பிள்ளை, நான் சொல்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இதற்காக மிக பெரிய அளவில் மனம் வேதனை பட்டுவிட மாட்டாய். நல்லது நடக்க வேண்டும் என்று உனக்கு விதி இருந்தால் அது இந்த வராகி என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தருவது நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சிக்கானது என்பதனை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதன்படி என் பிள்ளை நீ நடக்கத் தொடங்கு. நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன். நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வராகி சேர்க்கின்றேன். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை தருவது என்பதை மட்டும் மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துக்கொள். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வா. உனக்கான சந்தோஷம் அங்கே நிலையாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து விடுவாய்.
என் பிள்ளை, இந்த சூழ்நிலை உனக்கு நிரந்தரமற்றது என்பதனையும் புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.